கழனி கங்கையின் தாழ்நில பகுதியிலுள்ள கனியோன் நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகள் 6 அங்குலம் வரை இன்று அதிகாலை திறக்கப்பட்டுள்ளன. Platina 100 electronic fuel injection தொழில்நுட்பத்துடன் AVP Motor Company Private Limited இடமிருந்து இதிலிருந்து வெளியேறும் நீர் கழனி கங்கையூடாக லக்சபான நீர்த்தேக்கத்திற்கு வெளியேற்றப்படுகின்றது. இதனால் லக்சபான நீர்த்தேக்கத்தின் கொள்ளளவு அதிகரித்தால் குறித்த நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகளும் திறக்கப்படும் என அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் 48 மணித்தியாலங்களில் கழனி கங்கையின் டெஹியோவிட்டு, ருவான்வெல்ல, சீதாபாகி பிரதேச செயலக பிரிவுகள் உள்ளிட்ட தாழ்நில பகுதிகளுக்கு சிறு அளவிலான வெள்ள அபாயம் நிலவுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மகாவலி கங்கையின் நிலைமை எவ்வாறுள்ளது? மகாவலி கங்கையின் நீரைந்த பகுதிகளில் நிலவும் அதிக மழை வீழ்ச்சியால் பொல்கொல்ல மகாவலி அணையின் 6 வான்கதவுகள் இன்று காலை திறக்கப்பட்டன. மகாவலி கங்கையை பயன்படுத்துபவர்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு பொல்கொல்ல மகாவலி அணையின் பொறுப்பதிகாரி பொறியியலாளர் அலுவலகம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இதேவேளை மகாவலி கங்கையின் நீர்மட்டம் பேராதனை பகுதியில் அதிகரித்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. கருப்பு பாலம் அமைப்பதற்காக கொண்டுவரப்பட்ட சில இயந்திரங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. நாவலப்பிட்டி பகுதியில் நேற்றிரவு பெய்த பலத்த மழையினால் குறித்த பகுதியில் உள்ள வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. நாவலப்பிட்டி பிரதேசத்தில் மகாவலி கங்கை பெருக்கெடுத்தமையால் கித்துள்கோட்டை பகுதியில் உள்ள வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. குறித்த பகுதியில் 16 வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. அங்கிருந்த பொதுமக்கள் தற்காலிகமாக பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இன்னைக்கு ஒரு விடிய 3:30 மணியை போல எங்களுக்கு கடும் மழையினால் வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டுச்சு. நாங்கள் 3:30 மணிக்கு எங்களோட சொத்துக்கள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டுச்சு. இது ஒவ்வொரு வருஷமும் வந்து கொண்டு தான் இருக்குது இந்த வெள்ளம். ஆனால் இந்த கவர்மெண்ட் கிட்ட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், எங்களுக்கு இதுக்கு ஒரு முடிவுன்னு செஞ்சு தாங்கண்டு. இன்னைக்கு வரைக்கும் நமக்கு காணி இல்லை. இன்னமும் நம்ம சகதியிலையும் தண்ணியிலையும் தான் குளிச்சு கிடக்குறோம். உடுப்பு துணிமணியும் வீணாகுது. சின்னவங்க இருக்காங்க, வயசு போனவங்க இருக்காங்க, சுகமில்லாதவங்க இந்த தண்ணீரை எடுத்துக்கிட்டு போகிறோம். சாமான் எல்லாம் தண்ணியில் போகுது. இன்று காலை 8:30 நிறைவடைந்த கடந்த 24 மணித்தியாலங்களில் நாட்டின் அதிகூடிய மழைவீழ்ச்சி லக்சபான பகுதியில் பதிவாகியுள்ளது. இதன்படி லக்சபான பகுதியில் 184.3 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் மின் உற்பத்தி நிலையங்களை அண்மித்த பிரதேசங்களுக்கும் 100 மில்லிமீட்டரை விட அதிக மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொத்மலையில் 120 மில்லிமீட்டரும், நோட்டன் பகுதியில் 160.4 மில்லிமீட்டரும், கனியோன் பகுதியில் 118.9 மில்லிமீட்டரும், மௌசாக்களை பகுதியில் 84 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சியும் பதிவாகியுள்ளது. அரநாய்க்கு, ஹந்தஸ், கழுப்பகன, உடுகொட பகுதிகளிலும் கடந்த 24 மணித்தியாலங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இன்றைய வானிலையின் நிலைமை. இன்று நாட்டிற்கு மழை வீழ்ச்சி கிடைக்கும் இடங்களை பார்க்கும் போது மேல் சப்ரகமுவ, வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தரை, கண்டி, நுவரெலியா மாவட்டங்களிலும் சில பகுதிகளில் இடைக்கிடையே மழை பெய்யும் சாத்தியம் நிலவுகின்றது. மேலும் குறித்த பிரதேசங்களின் சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழை வீழ்ச்சி கிடைக்கப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மாத்தளை, அனுராதபுரம், ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் இன்று சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மழையற்ற வானிலையை எதிர்பார்க்கப்படுகின்றது. தரை பகுதிகளில் காற்றின் தாக்கம் எவ்வாறு அமையும்? காற்றின் தன்மையில் அதிகரிப்பு காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக கூற வேண்டுமாயின் நாட்டின் வடக்கு, வடமத்திய, வடமேல், மேல், தெற்கு, மத்திய மாகாணங்களிலும் மொனராகலை, திருகோணமலை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டை சூழவுள்ள கடற்பிரதேசங்களில் காற்றின் தாக்கம் எவ்வாறு அமையும்? நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 மீட்டர் வரை காணப்படும். நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. புத்தளத்திலிருந்து கொழும்பு, காலி மற்றும் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. திருகோணமலையிலிருந்து காங்கேசந்துறை ஊடாக புத்தளம் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர்
வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது.